ஸோ நாங்கள் இந்தியன் வீடியோவில் வந்து டவுன் சாம்பிளிங் அண்ட் என்னென்னு ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா அப் சாம்பிளிங் பார்த்துருந்தோம். ஸோ அப் சாம்பிளிங் எப்படி பண்ணுறாண்டு ஸோ உங்களுக்கு தெரியும் அப் சாம்பிளிங்கண்டா என்னண்டு. ஸோ நான் வந்து இப்போ எங்கள்கிட்ட 2 கிளாஸ் இருக்கும். இப்போ 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ன் டார்கெட் குள்ள அதாவது என்ன எங்களோட டேட்டா செட் கஸ்டமர் டேட்டா செட்டில் வந்து சேர்ன் தான் எங்களோட டார்கெட் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. ஜெஸ் இல்லைனோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் சாம்பிளிங் என்ன செய்யும்னா குறைஞ்ச கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ். அப்போ அதை வந்து மைனாரிட்டி கிளாஸ் சரியா. மைனாரிட்டி கிளாஸை வந்து எங்களோட மெஜாரிட்டி கிளாஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வரேன்டா அந்த 5174 கவுண்டருக்கு தானே அதான் எங்களோட மெஜாரிட்டி கிளாஸ் வந்து நோ இருக்குது. அது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் கிளாஸ். அப்போ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர 5174 ரேஞ்சுக்கு கொண்டு வரதான் என்ன அப் சாம்பிளிங். அதாவது எங்களோட மைனாரிட்டி கிளாஸ் 1869 5174 அந்த ரேஞ்சு அது ஈக்குவல் பண்ணுறது என்ன அப் சாம்பிளிங்னு சொல்கிறேன். அப்போ அப் சாம்பிளிங் அப் பண்ணுறேன் என்ன மேலே கொண்டு வர. அப்போ அந்த வேர்ட்டை வச்சு நீங்கள் இது என்ன குறைஞ்சதை கூட கொண்டு வரதான் அப் சாம்பிளிங். அதை மாதிரி இப்போ டவுன் சாம்பிளிங்னு சொல்ல வரதுக்கு நாங்கள் அப் சாம்பிளிங் வந்து டீப்பாக வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு இப்போ டவுன் சாம்பிளிங்னா இதுக்கு ஆப்போசிட். இப்போ டவுன் சாம்பிளிங்னா உங்களுக்கு டேர்மை பார்த்து டவுன் இருக்கு. அப்போ டவுன் என்ன கூடினே வந்து குறைஞ்சதை கொண்டு வரும். அப்போ இங்கே டவுன் சாம்பிளிங் என்ன செய்ய போகிறோம்டா எங்களோட மைனாரிட்டி கிளாஸை பாருங்க 1869. இப்போ நாங்கள் டவுன் சாம்பிளிங் என்ன செய்ய போகிறோம்டா அதுன்ற மீனிங் எங்களோட மெஜாரிட்டி கிளாஸ் இருக்குது தானே நோ கிளாஸ் அது 5100 இந்த கவுண்டை வந்து என்ன டவுன் பண்ணுறது இந்த ரேஞ்சுக்கு 1869 இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதான் டவுன் சாம்பிளிங். இப்போ உங்களுக்கு விளங்க அப் சாம்பிளிங் ஆப்போசிட்டாக இருக்குது. அப் சாம்பிளிங் என்ன செய்யறாங்க கூடின கிளாஸ் இந்த கவுண்டுக்கு வந்து என்ன குறைஞ்ச கிளாஸாக கொண்டு வந்தாங்க. இந்த ஜஸ்ட் கிளாஸ் வந்து என்ன மைனாரிட்டி கிளாஸ். இந்த மைனாரிட்டி கிளாஸ் எடுத்து கூடின கிளாஸ் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தாங்க. டவுன் சாம்பிளிங்கில் வந்து கூடின கிளாஸ் இந்த கவுண்ட் எடுத்து 5100 அந்த கவுண்ட் எடுத்து என்ன இந்த குறைஞ்ச கிளாஸ் என்ன மைனாரிட்டி கிளாஸ் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வர என்ன டவுன் சாம்பிளிங். இந்த 1869 கவுண்டுக்கு ஈக்குவல் பண்ணுறது என்ன டவுன் சாம்பிளிங். அப்போ நாங்கள் வந்து என்ன டவுன் சாம்பிளிங் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஓகே. இது சிமிலர் டாஸ்க் தான் உண்டு மேலே டேரெக்டாக அந்த கோட்டை என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். பட் ஸ்டில் என்ன நான் உங்களுக்கு கோடிங் ரைட் பண்ணிக்கணும் ஒரு சிம்பிள் டாஸ்க். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக வந்து கோட் எழுதி என்ன 2 கிளாஸ் வந்து என்ன டிவைட் பண்ணி வச்சாங்க மைனாரிட்டி கிளாஸ் அண்ட் மெஜாரிட்டி கிளாஸ். ஸோ இதில் வந்து நாங்கள் எடுக்க போகிறது வந்து எங்களோட மெஜாரிட்டி கிளாஸை வந்து சரியா மெஜாரிட்டி கிளாஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து டிஎஃப் டாட் மெஜாரிட்டி என்ற நேமில் வச்சு சர்வ் பண்ணினாங்க. ஓகே இந்த இருக்கு மெஜாரிட்டி. இதில் வந்து எங்களோட டார்கெட் குளம் என்ன அதை டார்கெட் குளம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் அனலைஸ் கொண்டு வரோம். கவுண்ட் எங்களோட பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து அந்த பைனரி கிளாஸ் அந்த ஜஸ்ட் நோ கிளாஸை பேஸ் பண்ணி தான் எங்கள் அனலிஸ்ட்டை கொண்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற போகிற யூனிக் வேல்யூவை செக் பண்ணணும். இந்த குளமில் நாங்கள் டிவைட் பண்ணிட்டோம் 2 டேட்டா ஃப்ரேமாக. ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ஜஸ்ட் கிளாஸும் இருக்கும், மற்ற டேட்டா ஃப்ரேமில் வந்து நோ கிளாஸ் இருக்கும் சரியா. இதில் யூனிக்காக பார்த்தீங்கன்னா இது நோ கிளாஸ் மெஜாரிட்டி கிளாஸ்ன்றது என்ன ஹை வேல்யூ இருக்கிற கிளாஸ். அதில் வந்து நோ வேல்யூ இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே பார்த்தா தெரியும்டா எங்களோட 2 கிளாஸ் இருக்குது. இந்த இதில் மைனாரிட்டி கிளாஸ் டிவைட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கிளாஸ் டிவைட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் அப் சாம்பிளிங் வந்து இந்த மைனாரிட்டி கிளாஸ் எடுத்து சேர்த்து ஒன்று கொண்டாங்க. இப்போ டவுன் சாம்பிளிங் வந்து இந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த கிளாஸில் மெஜாரிட்டி கிளாஸில் நோ எடுத்து இதை வந்து இந்த நோ கிளாஸை வந்து டவுன் பண்ண போகிறோம் மீன் என்ன எங்களோட மைனாரிட்டி கிளாஸ் இந்த கவுண்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ நாங்கள் இதைத்தான் என்ன நாங்கள் கீழே இப்போ மெஜாரிட்டி கிளாஸ் இதில் போட்டு மெஜாரிட்டி கிளாஸ் அதில் இருக்கிற கோலம் என்ன சேவன் கோலம் இருக்குது. மெஜாரிட்டி கிளாஸ் சொல்கிறது அப்படிங்க அது ஒரு டேட்டா ஃப்ரேம். இதான் அந்த டேட்டா ஃப்ரேம் இதில் ஒன்றுமே இல்லை. ஹெட் அண்ட் ஓரன் டென்னு கொடுத்தீங்கன்னா சரி அந்த டேட்டா வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இதில் இருக்கிற டார்கெட் குளம் தான் இந்த பைனரி கிளாசிஃபிகேஷனில் என்ன கட்டாயம் ஒரு டார்கெட் குளம் இருக்கும். மற்ற மிச்ச ரிமைனிங்லாம் ஃபீச்சர்ஸாக இருக்கும். அப்போ டார்கெட் குளம் சேர்ந்து டேக்கில் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் போவாங்களா இல்லையா, லீவ் ஆகலாம் இல்லை, இப்போ லீவ் ஆகிறாங்கன்னா ஜஸ்ட் லீவ் ஆக மாட்டாங்கன்னா நோ. இப்போ அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேம் எடுத்து அதில் சேர்ன் குளம் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க யூனிக் வேல்யூ பண்ணி இங்கே ஒரே கிளாஸ் மட்டும் இருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி என்ன நோ கிளாஸ் ஒரு டேட்டா ஃப்ரேம் ஜஸ்ட் கிளாஸ் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் டிவைட் பண்ணோம். ஜஸ்ட் கிளாஸ் வந்து இருக்கிறது டேட்டா டிஎஃப் மைனாரிட்டி கிளாஸ் அதான் இல்லை எங்களோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா என்ன எங்கட வந்து டவுன் சாம்பிளிங் டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே நம்ம யூஸ் பண்ண போகிற லைப்ரரி உங்களுக்கே தெரியும் ஸ்கேலில் இருக்கிற ஒரு ரீசாம்பிளிங் டெக்னிக். ஸோ லாஸ்ட் வீடியோலையும் எடுத்து நான் யூஸ் பண்ணி தான் இப்போ டிரெக்டாக காப்பி பண்ணி பேஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காண்டி நாங்கள் ரியல் டைமில் என்ன கோட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ டைம் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கலாம் எல்லாம். பார்த்தீங்களா இந்த ரீசாம்பிள் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீசாம்பிளில் போய் உங்களுக்கு தெரியும் என்ன இப்போ நாங்கள் வந்து டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறோம். இப்போ டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு என்ன கூடின வேல்யூடைய கிளாஸ் எடுத்து குறைஞ்ச வேல்யூக்கும் அதை இப்போ கொஞ்சம் கூடின வேல்யூடைய கிளாஸ்ன்றது என்ன டிஎஃப் மெஜாரிட்டி தான் என்ன கூடின வேல்யூடைய கிளாஸ் வந்து அப்போ அந்த டிஎஃப் மெஜாரிட்டி என்ற டேட்டா ஃப்ரேமில் என்ன அந்த கிளாஸ் வந்து நாங்கள் அசைன் பண்ணிக்கோம். அதனால உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த கோலம் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க அந்த நோ கிளாஸ் அதான் எங்கள்ட மெஜாரிட்டி சரி டிஎஃப் டாட் மெஜாரிட்டி. அடுத்தது வந்து பார்க்கலாம்
ரீப்ளேஸ் ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணி சாம்பிளிங் வந்து என்ன வித்தவுட் சாம்பிளிங், அதாவது சாம்பிளிங் தெரியும். இங்கே வந்து சாம்பிளிங் வந்து ரோஸை பேஸ் பண்ணி சாம்பிளிங் நடக்க போகுது. லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரீப்ளேஸுக்கு ரூ அண்ட் கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து என்ன போல்ஸ் அண்ட் கொடுக்க போகிறோம். ரூ அண்ட் மீன் என்ன வித் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன, இப்போ நாங்கள் வந்து சாம்பிளிங் பண்ணும்போது ரீசாம்பிளிங் பண்ணும்போது யூஸ் பண்ணி ஒரு 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபா நாங்கள் ரிப்பீட்டடாக எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் டைம் வந்து அந்த 10 ரூபா என்ன டூப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே கவுண்ட் ரோஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சாம்பிள் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். டேட்டா வந்து ரெடியூஸ் பண்ணும். என்னது டவுன் சாம்பிள், இது என்ன ஹையர் கிளாஸ் வந்து லோவர் கிளாஸ் கவுண்டுக்கு என்ன கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் ஃபால்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் இங்கே டேட்டா வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன திரும்ப யூஸ் பண்ண டேட்டா வந்து கூட இங்கே வந்து நாங்கள் டேட்டா ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வித்தவுட் சாம்பிளிங் தான் கொடுக்குறோம். வித்தவுட் சாம்பிள்ண்டா என்ன வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். சரியா, வித்தவுட் சாம்பிளிங் சொல்லுவாங்க. இந்த சாம்பிளிங் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது என்ன யூஸ் பண்ண வந்த டேட்டா என்ன திருப்பி யூஸ் பண்ணலாம். அதான் யூஸ் பண்ண சரி அந்த ரோ டேட்டா வந்து என்ன திருப்பி நாங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்து என்ன அப்படி யூஸ் பண்ணி அதுக்கு ரீசன் வந்து என்ன நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் டேட்டா வந்து ரெடியூஸ் பண்ணுறதால ஃபால்ஸ் அனுப்பும். அதால் என்ன யூஸ் பண்ண டேட்டா இங்கே திரும்பி வேறு, அதாவது என்ன இங்கே கவுண்டையும் குறைக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில இருக்கும். சரி, அடுத்தது வந்து அங்கே இந்த ரேஞ்சுக்கு எவ்வளவு ரேஞ்சுன்னு சொல்ல வர என்ன எங்களுக்கு எவ்வளவு சாம்பிள்ஸ் தேவை. சாம்பிள்ஸ் அண்டைக்கில் வந்து உங்களுக்கு டவுன் சாம்பிளிங் தெரியும். அந்த கவுண்டை கேட்குறான், கவுண்ட் இன் சாம்பிள்ஸ் அன்றைக்கு எவ்வளோ உங்களுக்கு டவுன் சாம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, நான் குறைக்க போகிறோம் டேட்டா அந்த கவுண்டை, எங்களோட கிளாஸ் கவுண்டை குறை. அது எந்த ரேஞ்சுங்க எங்களோட மைனாரிட்டி ரேஞ்சுக்கு இருக்கணும். மைனாரிட்டி கிளாஸ் ரேஞ்சுக்கு இருக்கணும். அப்போ அது 1867 இருந்தேன். இப்போ அந்த டேட்டா ஃப்ரம் இந்த கவுண்டை வந்து நான் டிரெக்டாக வந்து டிஎஃப் டாட் மைனாரிட்டி அந்த டேட்டா ஃப்ரேம் லென்த் எடுக்க சொல்லி டிரெக்டாக லென்த் கூட லென்த் உங்களுக்கு கவுண்ட் பண்ணும். இங்கே எந்த கவுண்ட் நாங்கள் டிஎஃப் மைனாரிட்டியின் டேட்டா ஃப்ரேம் இருக்கிற சாம்பிள் அக்கௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து குறைச்சா சரி. ரெண்டாவது தான் எங்களுக்கு 1800 ரெண்டாவது வந்து மெஜாரிட்டி கிளாஸ் இந்த நோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ் இருக்குது. சரி, அடுத்தது ஒன்று இல்லை ரேண்டம் ஸ்டேட் இது ஒரு ரீப்ரோடியூசிபிலிட்டி கொடுக்குறது. ஸோ நான் 42 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சரி இதை வந்து நான் ஒரு வேரியபிள் நேமில் கொடுக்குறேன்னு. நான் இப்போ மெஜாரிட்டி கிளாஸை வந்து டவுன் சாம்பிள் பண்ணுறேன். இப்போ டிஎஃப் டாட் மஜாரிட்டி டவுன் சாம்பிள் கொடுக்குறேன். சரியா, அகெயின் இது சேம் கோடை தான் நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்ததில் அங்கே நான் என்ன செய்யறேன், நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துனீங்க தெரியும். சரியா, இதில் வந்து டிஎஃப் டாட் இது வந்து என்ன டவுன் சாம்பிளிங் பண்ணி ரன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஷேப்பை பார்த்தீங்களா தெரியும். ஷேப்பை பார்த்தீங்களா டிஎஃப் ஷேப்பை செக் பண்ணேன்டா பார்த்தீங்கன்னா 1869 வந்ததுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கடா இந்த சேம் கோட்டை இங்கே இதே இந்த மைனாரிட்டி கிளாஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ண இந்த ரீசாம்பிள் அதே கோட் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் மைனாரிட்டி ரீசாம்பிளுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் மைனாரிட்டின்னு கொடுத்து ரீப்ளேஸ் ரூன்னு கொடுத்துருப்பேன். பட் இங்கே கீழே பார்த்தீங்களா என்ன மாறி டிஎஃப் டாட் மெஜாரிட்டின்னு கொடுத்து ரீப்ளேஸ் ஃபோல்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். லென்த்துக்கு வந்து இங்கே டிஎஃப் டாட் மைனாரிட்டி கொடுத்தா நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் மெஜாரிட்டி கொடுத்தா அப்போ உங்களை வழங்கின சாம்பிள் அப் சாம்பிள் வந்து டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குமே. இப்போ சேம் கோட் இதில் ஒன்றுமே இல்லை, கன்ஃபியூஸ் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் எனக்கு கோத்ரூ பண்ணீங்களே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து ஓகே. இப்போ நாங்கள் இதான் எங்களை புதுசாக கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம், அதாவது சாம்பிள் பண்ண பிறகு டவுன் சாம்பிள் பண்ண பிறகு டவுன் சாம்பிளிங் பண்ண பிறகு வந்து மெஜாரிட்டி கிளாஸ் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா என்ன 1860 கிட்டத்தட்ட என்ன சேம் அக்கௌண்ட் வந்து. பட் இப்போ நாங்கள் வந்து என்ன கம்பேர் பண்ண போகிறோம். எங்களோட இது வந்து இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற யூனிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்ன ஒரே கிளாஸ் மட்டும் தான் இது ஒரு டேட்டா ஃப்ரேம். இப்போ இதில் போய் இருக்கிற யூனிக் வேல்யூ எங்களோட டார்கெட் குழம்புல பார்த்தீங்களா, இப்போ சேனை செக் பண்ணீங்களா இதோட டேட்டா ஃப்ரேம். பட் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நோ கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நோ கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். யூனிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நோ கிளாஸ் மட்டும் தான். இப்போ நாங்கள் எங்களோட டோட்டல் டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நோ கிளாஸ் இருக்கணும், ஜஸ்ட் கிளாஸ் இருக்கணும். இப்போ அதுக்காண்டி தான் நான் கன்கார்டினேட் பண்ண போகிறேன் டோட்டலாக செக் பண்ணுறதுக்கு. எங்களோட இது வந்து ஓகே இருக்கான் என்ன எங்களோட பைனரி கிளாஸிஃபிகேஷனில் வந்து எங்களோட ரெண்டு கிளாஸுமே ஈக்குவலாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காண்டி இந்த ஆல்ரெடி நாங்கள் டிவைட் பண்ணப்பட்ட மைனாரிட்டி கிளாஸும் இப்போ டவுன் சாம்பிள் செய்யப்பட்ட என்ன இந்த மெஜாரிட்டி கிளாஸையும் கன்கேட் பண்ணின பிறகு என்ன நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் இந்த வேல்யூ கான்செப்ட் எப்படி வருதுன்னு. சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் டிஎஃப் மைனாரிட்டி. அடுத்தது வந்து பார்க்கலாம் டிஎஃப் டாட் மஜாரிட்டி டவுன் சாம்பிள். சரியா, ரன் பண்ணிட்டு இதை வந்து என்ன டிஎஃப் டவுன் சாம்பிள் நேம் கொடுக்குறேன். டிஎஃப் டாட் டவுன் சாம்பிள் இது டோட்டலாக வந்து என்ன நாங்கள் ரெண்டு எங்களோட ஜெஸ்ட் கிளாஸையும் நோ கிளாஸையும் வந்து என்ன ஒரே டேட்டா ஃப்ரேமுக்கு கொண்டு வரோம். அதுக்காண்ட இந்த கன்கார்டினேஷன் ஒன்றும் இல்லை, ரெண்டு டேட்டா ஃப்ரேம் நாங்கள் ஜாயின் பண்ணோம். இது வந்து நாங்கள் மைனாரிட்டி கிளாஸ், இதில் வந்து எங்களோட ஜெஸ்ட் கிளாஸ் இருக்குது. இது வந்து டவுன் சாம்பிளிங் செய்த பிறகு இருக்கிற என்ன எங்கட மெஜாரிட்டிக்குள்ள டவுன் சாம்பிள் செய்ய நான் குறைச்சி நாங்கள் டேட்டா என்னதுக்காண்டி என்ன நான் இந்த கிளாஸ் இம்பேலன்ஸை வந்து இல்லை பண்ணுறதுக்காண்டி. சரி, உங்களுக்கு இந்த டவுன் சாம்பிளிங் அப் சாம்பிளிங் எல்லாமே என்ன கிளாஸ் இம்பேலன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கோட் ரன் பண்ணிட்டேன். சரியா, ரன் பண்ணிட்டு இப்போ எங்களோட டார்கெட் என்ன இப்போ இது ஒரு டேட்டா ஃப்ரேம், சரியா. டிஎஃப் டாட் டவுன் சாம்பிள் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம், புது டேட்டா ஃப்ரேம் டவுன் சாம்பிளிங் செய்த பிறகு இப்போ இது நீங்கள் ஹெட்டை பார்த்தீங்கன்னாடா
பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டா ஃப்ரேம், இந்த ஒரு டேட்டா ஃப்ரேம் கண்காணிட் பண்ண ஒரு டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 7 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ போய் நாங்கள் செக் பண்ணணும் இதுண்டே என்ன எங்கட டிஎஃப் டவுன் சாம்பிள் இதில் போய் எங்கட சேன் குளம் இருக்குல்ல அதில் போய் இப்போ நாங்கள் கிளாஸ் கவுண்டை செக் பண்ணணும். சரி, செக் பண்ணமெண்டா இப்போ போய் டாட் வேல்யூ கவுண்ட்ஸ், இதில் போய் வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் பார்த்தீங்களா? என்ன எங்கட 2 கிளாஸ் ஜஸ்ட் கிளாஸ்ன்ற கவுண்டும் 1869, எங்கட நோ கிளாஸ்ன்ற கவுண்டும் 1860. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து என்ன எங்கட கிளாஸ் இம்பேலன்ஸ் அந்த பிரச்சனையை வந்து என்ன இந்த டவுன் சாம்பிளிங் செய்ததன் மூலம் நாங்கள் வந்து என்ன சரி செஞ்சிட்டோம். பட் ரியல் வெல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுன் சாம்பிளிங் போக மாட்டோம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கட இன்ஃபர்மேஷனை வந்து என்ன ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய எங்களுக்கு லோஸ் ஆகி வேண்டாம். உங்களுக்கு தெரியும் எங்கட நோ கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கட மெஜாரிட்டி கிளாஸ் நோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு கிட்ட 1800 சாரி நோ கிளாஸில் எங்கள் ஜெஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 1174 டேட்டா இன்ஃபர்மேஷன் எங்களோட ஒரிஜினல் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1174 ஒரிஜினல் டேட்டா மேலே செக் பண்ணிங்களேன்டா. அங்கே 1174 இருந்தது. 1174 ஜெஸ் எங்களை நோ கிளாஸ் தானே தான் எங்களுக்கு ரியல், அதாவது ரோ டேட்டா செட். ரோ டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா 1174 இருந்தது. பட் நாங்கள் இதை வந்து டவுன் சாம்பிளிங் பண்ணுறதால வர பிரச்சனை என்னென்னா கிட்டத்தட்ட அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1860 இன்ஃபர்மேஷன் லொஸ் ஆயிருது. இன்ஃபர்மேஷன் லொஸ் ஆயிருந்து கிட்டத்தட்ட ஒரு பிக் இன்ஃபர்மேஷன் லொஸ் ஆயிருக்கு. அப்போ ரியல் வேலை நான் கூட வந்து டவுன் சாம்பிளிங் போக மாட்டேன். நான் கூட அப் சாம்பிளிங்களோட தான் இப்போ அப் சாம்பிளிங்கில் வந்து என்ன அந்த குறைஞ்ச கவுண்ட் ஒரிஜினல் டேட்டா கவுண்ட் அப்படியே இருக்கும். பட் நாங்கள் என்ன கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக வந்து கொஞ்சம் சிந்தட்டிக்காக வந்து டேட்டா வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணோம் எங்கள்கிட்ட மைனாரிட்டி கிளாஸ். ஸோ ஸ்டில் என்ன அப் சாம்பிளிங் தான் ஒரு ரெக்கமெண்டட் மெத்தட் இருக்குது. பட் ஸ்டில் நாங்கள் இன்னொரு மெத்தட் இருக்குது சரியா, சிமோட் இன்னொரு மெத்தட் இருக்குது இந்த எப்படி இந்த கிளாஸை இம்பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த சிமோட் டெக்னிக் பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் வரும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டைட்டானிக் டேட்டா செட் யூஸ் பண்ணோம். அதில் மிஸ்ஸிங் வேல்யூ செக் பண்ணி ரோ வைஸ் டிலீஷன், குளம் வைஸ் டிலீஷன், இம்ப்யூட்டேஷன் டெக்னிக் எல்லாம் பார்த்தோம். அதில் மீன் இம்ப்யூட்டேஷன் பார்த்தோம், மீடியன் இம்ப்யூட்டேஷன் பார்த்து நாங்கள் மூட் இம்ப்யூட்டேஷன் பார்த்து கடைசி வீடியோவில் வந்து என்ன இந்த கிளாஸ் இம்பேலன்ஸ் கழிச்சு நாங்கள் அதில் வந்து அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் கழிச்சு லாஸ்ட் வீடியோவில் அப் சாம்பிளிங் முடித்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து டவுன் சாம்பிளிங் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம் சரியா. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நம்பர். ஸோ இந்த வீடியோ என்ன கருத்துக்கள் சஜஷன் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் சிமோட் பற்றி அடுத்த வீடியோ வந்து டீப்பாக படிப்போம். நன்றி, வணக்கம்.